சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். தியா, டைம் ஆயிடுச்சு. உனக்காக எவ்வளவு நேரம் செலியன் வெயிட் பண்ணுவான்? சீக்கிரமா கிளம்பு. எனக்காக ஆதிசங்கரி மட்டும் இல்ல, ஆதிசங்கரியோட சன்னும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் மம்மி. உங்கெத்த அவங்கிட்ட காட்டுறதுக்காக நீ லேட்டா போற. அதே மாதிரி செலியன் தாங்கெத்த விட்டுற கூடாதுன்னு, உனக்காக காத்துட்டு இருக்க முடியாதுன்னு அங்கிருந்து கிளம்பி போயிட்டா என்ன பண்ணுவ? உங்களுக்கு சைக்காலஜி தெரியல மம்மி. அவன் அப்படியெல்லாம் போக மாட்டான். எப்படி நீ அவ்வளவு உறுதியா சொல்ற? எப்படி சொல்றேன்னா, நானும் அவனும் மீட் பண்ணி பேசணுங்கிறதே ஆதிசங்கரி ஆண்டியோட உத்தரவு தானே. அம்மாவோட உத்தரவை மீறி செழியன் எதுவுமே நடக்க மாட்டான். ஏன்னா அவன் அம்மா புள்ள. இது ஆதிசங்கரி ஆண்டியே என்கிட்ட பெருமையா சொல்லிருக்காங்க. அதனால இன்னும் நான் 10 மணி நேரம் லேட் பண்ணி போனாலும் செழியன் இருந்த இடத்தை விட்டு அசையாம அங்கேயே எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த அளவுக்கு அவன் அம்மா மேல மரியாதையோடவும் அவங்க சொல்லுக்கு கட்டுப்படுறவனாவும் இருக்கான். இதுல உனக்கு சந்தோஷமா? ஆமா, அவன்கிட்ட என் கெத்த நான் எந்த விதத்திலயுமே விட்டு கொடுத்துட கூடாது. நான் பிஸியா இருக்கிற மாதிரியே அவன்கிட்ட காட்டிக்கணும். இப்ப இருந்தே நான் அதை மெயின்டைன் பண்ணாதான் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அவனை டாமினேட் பண்ணி என் கண்ட்ரோல்குள்ள கொண்டு வர முடியும். இப்பவே விட்டுட்டா அப்புறம் அவனோட ராஜ்யம் ஆரம்பிச்சிரும். நான் அவனுக்கு கட்டுப்பட வேண்டியதாயிடும். எனக்காக அவன் வெயிட் பண்ணட்டும். எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? இன்னும் தியாவை காணுமே. சரி, கால் பண்ணி பார்த்துடலாம். மம்மி, செழியன் தான் கால் பண்றான். பாவண்டி, அவன் டென்ஷன்ல இருப்பான். அட்டெண்ட் பண்ணி பேசு. சொல்லுங்க செழியன். என்ன ஆச்சு தியா? நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து 1 ஹவருக்கு மேல ஆச்சு. நீ எங்க இருக்க? சாரி செழியன், நான் வீட்ல இருந்தே இப்பதான் கிளம்புறேன். இப்பதான் கிளம்புறியா? ஆமா செழியன், திடீர்னு ஒன்னு மீட் பண்ணோன்னு ஆன்ட்டி சொல்லிட்டாங்களா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் வேற இருந்துச்சா, அதெல்லாம் இப்பதான் முடிச்சுட்டு கிளம்புறேன். நீ வீட்ல இருந்து கிளம்பும் போது எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு கிளம்பி இருக்கலாம்ல. இட்ஸ் ஓகே. முடிஞ்சதை பத்தி இனிமே பேசி பிரயோஜனம் இல்ல. இங்க பாரு, என்ன இன்னமும் வெயிட் பண்ண வைக்காம கொஞ்சம் சீக்கிரம் வா. ஓகே ஓகே, ஒரு 10 மினிட்ஸ்ல நான் அங்க இருப்பேன். சரி, பாய். எப்படி மம்மி என்னோட ஆக்டிங்? சூப்பர். சரி மம்மி, நான் போய் செழியனை மீட் பண்ணிட்டு வந்துடுறேன். தியா, கல்யாணத்துக்கு முன்னாடியே ரொம்ப ஓவரா அவனை டார்ச்சர் பண்ணி கல்யாணமே வேண்டான்னு சொல்ல வச்சிராத. கொஞ்சம் கூலாவே டீல் பண்ணு. நான் பாத்துக்கிறேன் மம்மி, யூ டோன்ட் வரி. பாய் பாய்.
பண்ணாதே உன்னை லைஃப் ஃபுல்லா பார்த்துப்பேன் லைக் போடங்கி நிமிஷத்துல வந்துடுறேன்னு என்கிட்ட சொன்னா இப்ப என்ன 1 hour ஆயிடுச்சு இன்னும் காணோம். தியா என்ன ஆச்சு? 10 minutesல வந்துடுறேன்னு சொன்ன, இன்னும் இவ்வளவு நேரம் ஆக்குற? இவர் எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு தெரிஞ்சுக்கோ. சாரி செழியன், நான் வேகமா வரணும்னு தான் நினைச்சேன். ஆனா ஹெவி டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன். அதான் கொஞ்சம் லேட் ஆயிட்டே இருக்கு. கோச்சுக்காதீங்க, இன்னும் 10 minutesல நான் அங்க இருப்பேன். சரி வா, வெயிட் பண்றேன். இந்த தியா உனக்கு வேணும்னா இந்த தியாவுக்காக நீ வெயிட் பண்ணி தாண்டா ஆகணும். பொறுமையா இருந்துதான் ஆகணும். இதுதான் உன் தலை விதி.